ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக் டெவில் கிங். ஸ்கொயர் நேம் பிடிச்சதா பிடிக்கல கமெண்ட்ல சொல்லுங்கள். கான்செப்ட் ஒன், நான் இப்போ ஒரு பொருளை நேரில் போயிட்டு காசு கொடுத்து வாங்குறேன். இப்போ அதையே நான் ஆன்லைனில் செக் பண்ணுறேன், அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எனக்கு அது லாஸ். இப்போ அதே கான்செப்ட் டூ, நான் வேறு ஒரு பொருளை நான் நேரில் போயிட்டு காசு கொடுத்து வாங்குறேன். நான் அதை ஆன்லைனில் பார்க்குறேன், ஆனால் அது அதிகமாக இருக்குது. அப்போ எனக்கு அது கெயின். கான்செப்ட் த்ரீ, இப்போ நான் ஒரு பொருளை நேரில் போய்ட்டு காசு கொடுத்து வாங்குறேன். இப்போ நான் அதே ஆன்லைனில் பார்க்குறேன், ரெண்டோடைய ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது ஈக்குவல். இதே நான் இப்போ சொல்கிறேன்னா இந்த 3 கான்செப்ட் மட்டும் தான் சரி. இப்போ பெரிய பவர் சின்ன பவர், சின்ன பவர் வந்து பெரிய பவர் அடிச்சிச்சுன்னா சின்ன பவர் கெயின், பெரிய பவர் சின்ன பவர் அடிச்சிச்சுன்னா அந்த பொசிஷனை பொறுத்து. இப்போ அந்த ரெண்டும் அடிச்சுட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஈக்குவல். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பவர்னு சொல்லாமல் பாயிண்ட்ஸ்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செஸ்மேன் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரூப் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரூப் வந்து 5 பாயிண்ட்ஸு, -5 கிடையாது, அது 5 தான். அடுத்தது வந்து நைட்டு வந்து 3 பாயிண்ட்ஸு. அடுத்தது வந்து பிஷப்பும் 3 பாயிண்ட்ஸ் தான். அடுத்தது வந்து குயின் வந்து 9 பாயிண்ட்ஸு. அடுத்தது கிங்கு வந்து இன்ஃபினிட்டி பாயிண்ட்டுன்னு, அதில் பாயிண்ட்டுன்னு 0 பாயிண்ட்லாம் சொல்ல முடியாது. இன்ஃபினிட்டி எண்ணிலடங்கா, அதான் நம்மளால் அடக்கி சொல்ல முடியாது, அதுக்கு பேர் தான் இன்ஃபினிட்டி. அடுத்து வந்து எக்ஸாம்பிள், இப்போ வந்து பான் வந்து C2ல் இருக்குது, குயின் வந்து D3ல் இருக்குது. இதை வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பானுக்கு வந்து கெயின், பிளாக்குக்கு வந்து கெயின். கொஷின் டைம். இந்த ஆரத்துக்கு எனக்கு செஸ்மேன் பாயிண்ட் சொல்லணும். தேங்க்யூ.